ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லோருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான க்ளீனிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் டோர் மேட்லாம் பார்த்திங்கன்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம துவைச்சி எடுத்தாலும் சீக்கிரமாகவே அதில் அழுக்கு படிஞ்சிடும். இந்த டிப்பில் நம்ம ஒரு சொட்டு தண்ணி யூஸ் பண்ணாமல் மேட்டில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே எப்படி கைவலிக்காமல் ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த டோர் மேட்டுக்கு மேலே ஃபஸ்ட்டு சேர்க்குற பொருள் பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா, ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இதில் 1 டீஸ்பூன் எடுத்து சேர்த்துக்கங்க. பேக்கிங் சோடா சேர்க்குறதுனால மேட்டில் இருக்கிற கிருமி எல்லாமே அழிஞ்சிடும். இப்போ அடுத்ததாக நம்ம எடுத்துருக்க பொருள் பார்த்திங்கன்னா டால்கம் பவுடர். நான் யார்ட்லி பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன பவுடர் யூஸ் பண்ணுவீங்களோ அது எடுத்துக்கலாம். எக்ஸ்பயர்டான பவுடராக இருந்தால் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். பவுடர் எக்ஸ்பயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி க்ளீனிங் பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பவுடரை மேட்டுக்கு மேலே எல்லா பக்கமும் நல்லா தூவி விடுங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததாக நம்ம துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ரெஷ் இருக்கு இல்லையா, இதை வச்சு தான் நம்ம இந்த மேட்டை க்ளீன் பண்ண போகிறோம். எல்லா சைடுமே இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. இது போல் நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி விடும்போது மேட்டில் இருக்கிற அழுக்கு எல்லாமே ஈஸியாக வெளியே வந்துடுங்க. மேட்டு நல்லா புத்தம் புதுசாக பளிச்சுன்னு சுத்தமாயிடும். ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இதில் நம்ம பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த மேட்டில் நல்லா அந்த பவுடர் ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ நல்ல வாசனையாகவும் இருக்கும். பேக்கிங் சோடா பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற பாக்டீரியா எல்லாத்தையுமே அழிச்சிடுங்க. நம்ம தண்ணியில் மேட்டை வாஷ் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம் தான். ஆனால் அடிக்கடி நமக்கு வாஷ் பண்ண முடியலை அப்படின்னா எப்போவாவது நீங்கள் இந்த டிப்பு ஃபாலோ பண்ணலாம். எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் அந்த அழுக்கு எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இப்போ பாருங்கள் இதில் எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு. அந்த டஸ்ட்டில் மேட்டில் இருந்த அழுக்கு எல்லாமே சேர்ந்து வந்துருச்சு. இதை நம்ம கூட்டி எடுத்துடலாம். இப்போ நம்மளோட மேட்டை பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம கிச்சனில் இருக்கிற கேஸ் ஸ்டவ் என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருந்தாலும் அடிக்கடி நம்ம சமைக்கிறதுனால இதில் எண்ணெய் பிசுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இதை தொட்டு காட்டுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் பிசுக்கு இருக்குன்னு. நம்ம டீப் க்ளீன் பண்ணும்போது தண்ணி ஊற்றி ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி எடுப்போம். ஆனால் நம்ம ரஃப்பாக க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா சும்மா கிளாத் வச்சு நம்ம தொடச்சி எடுப்போம் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருந்தாலும் அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இதுக்கு நான் எடுத்துருக்கிற பொருள் பார்த்திங்கன்னா டால்கம் பவுடர். நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்பயர்டான டால்கம் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்பயர்டான பவுடரை தூக்கி போடாமல் இந்த மாதிரி நீங்கள் க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் எல்லா பக்கமும் நல்லா தூவி விடுங்க. எண்ணெய் பிசுக்கு எங்கே ஜாஸ்தியாக இருக்கோ அங்கே கொஞ்சம் அதிகமாகவே தூவி விடுங்க. இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஒரு காட்டன் துணி எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம எல்லா பக்கமும் நல்லா தொடச்சி எடுத்துடலாம். எண்ணெய் பிசுக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பவுடர் அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையுமே நல்லா அப்சர்வ் பண்ணிடும். நமக்கு மெயினாக சளி பிடிச்சிருக்கிற டைம்லலாம் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி கழுவுறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கும் இல்லையா, அந்த டைம்லலாம் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகுதுன்னு. நமக்கு சளி பிடிச்சிருக்கிற டைம்லலாம் ரொம்ப அதிகமாக தண்ணியில் கை வச்சுட்டு இருந்தோன்னா சளி இன்னுமே அதிகமாகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைம்லலாம் ஒரு துளி கூட நீங்கள் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணாமல் இது போல் க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்ப பளிச்சுன்னு நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகிடும். பாருங்கள், நான் எல்லா பக்கமும் நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். இப்போ எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் தொட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ அந்த எண்ணெய் பிசுக்கு சுத்தமாகவே இல்லை. சூப்பராக நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேர்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் டைப்பில் ஸ்க்ரப்பர்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் உங்கள் வீட்டில் இருந்தாலே போதுங்க. இதை நம்ம கையிலேயே தொடாமல் நம்ம வீட்டில் இருக்கிற ஜன்னல் கம்பியை 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே சுலபமாக ஈஸியாக க்ளீன் பண்ண முடியுங்க. அது எப்படின்னு பார்க்கலாம்.
நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுற இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் டைப்பில் இருக்கிற ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. நமக்கு இது போல் 2 ஸ்க்ரப்பர் தேவைப்படும். டோட்டலாக 2 ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நமக்கு தேவைப்படுறது என்னென்னா, நம்ம வீட்டில் அப்பளம்லாம் பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி இடுக்கி அப்பளம் பொரிக்கிறதுக்கு அல்லது சிக்கன் லெக் பீஸ்லாம் பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடுக்கி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இந்த ஸ்க்ரப்பரில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், கீழே இருக்கிற பகுதி வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இந்த ரஃப்பாக இருக்கிறதுக்கும் சாஃப்டாக இருக்கிறதுக்கும் சென்டரில் வந்து நம்ம இதை வந்து சொருகி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் இடுக்கியில் ஒரு சைடை விட்டு இந்த மாதிரி நல்லா சொருகி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து உள்ளே சொருகிறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு கத்தியை வச்சு நீங்கள் சென்டரில் வந்து கொஞ்சமாக ஓட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த இடுக்கியை வந்து நீங்கள் சொருகி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு சைடு வந்து சொருகி எடுத்துட்டேன். இதே போல் இன்னொரு சைடுலேயும் ரஃப்பாக இருக்கிற பகுதி வந்து வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரி, சாஃப்டாக இருக்கிறது உள்பக்கமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் சொருகி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். 2 சைடும் இந்த மாதிரி சமமாக இருக்கிற மாதிரி சொருகி எடுத்துக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம வீட்டில் இருக்கிற ஜன்னல் கம்பியை நம்ம கையால் தொடாமல் ரொம்ப ஈஸியாக 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கிற ஜன்னல் கம்பியில் இருக்கிற அழுக்கு, எண்ணெய் பிசுக்கு இதெல்லாம் ஈஸியாக போகிறதுக்கு ஒரு சூப்பரான க்ளீனிங் லிக்யூட் ரெடி பண்ண போகிறோம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப கொதிக்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். பாருங்கள், சின்ன சின்னதாக முட்டையாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு எலுமிச்சப்பழம் சேர்க்க போகிறோம். ஒரு எலுமிச்சப்பழத்தை பாதியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட சாறை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சப்பழத்தில் இருக்கிற சாறு ஃபுல்லாகவே நீங்கள் பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா அடுத்ததாக இதில் நம்ம சேர்க்க போகிறது என்னென்னா பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுதான். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. பாருங்கள், பேக்கிங் சோடா சேர்த்ததுமே இந்த மாதிரி நல்ல நுரையாக நல்லா நுரைச்சி வரும். எலுமிச்சப்பழ சாருக்கு பதிலாக நீங்கள் வினிகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, 2 பொருள் தான். நம்ம ஈஸியாக இந்த க்ளீனிங் லிக்யூட் வந்து ரெடி பண்ணிடலாம். இதை ஒருக்கா நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த லிக்யூட் வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல் கம்பியில் வந்து எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருந்தாலும் அல்லது எவ்வளோ கரை இருந்தாலும் அது எல்லாமே நல்ல ஈஸியாக நீக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ரூமில் இருக்கிற ஜன்னல் கம்பியை தான் வீடியோவில் க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் கிச்சனில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கான ஜன்னல் கம்பியை கூட இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். நல்லா பளிச்சுன்னு அதில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கு கூட ஈஸியாக நீங்கிருங்க, டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த ஜன்னலை வந்து தொட்டு காட்டுறேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ தூசி வருதுன்னு. ரொம்ப நாளாகவே இந்த ஜன்னல் வந்து நான் க்ளீன் பண்ணவே இல்லை. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்த க்ளீனிங் லிக்யூட் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் வந்து ஒரு மக்கில் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக இன்னொரு மக்கில் வந்து நான் சும்மா சாதாரண தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன். சும்மா நார்மல் வாட்டர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த ஸ்க்ரப்பர் வந்து இடுக்கியில் சொருகி எடுத்துருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்த க்ளீனிங் லிக்யூட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இந்த மாதிரி நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. இந்த லிக்யூடில் வந்து நல்லா முக்கி எடுத்ததுக்கப்புறமா அந்த இடுக்கியை வந்து கொஞ்சம் டைட்டாக நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கிற தண்ணி வந்து கொஞ்சம் கீழே வந்து லீக் ஆயிரும். அதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் இருக்கிற ஜன்னலில் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக நம்மளால் க்ளீன் பண்ண முடியுங்க. நம்ம கையை வச்சு ஒரு ஜன்னலாக நம்ம வந்து கஷ்டப்பட்டு கை வலிக்க க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம வீட்டில் இருக்கிற ஜன்னலை டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம். இதுக்காக நம்ம வந்து கை வலிக்க க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. நம்ம இந்த க்ளீனிங் லிக்யூடு வந்து எலுமிச்சப்பழ சாரும் பேக்கிங் சோடாவும் சேர்த்துருக்கிறதுனால இதில் இருக்கிற எண்ணெய் பிசுக்காக இருக்கட்டும் அல்லது எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் அது எல்லாமே ஈஸியாக நீங்கிருங்க. ஜன்னல் கம்பி மட்டும் இல்லாமல் அந்த ஜன்னலில் இருக்கிற பாட்டம் சர்ஃபேஸ் இருக்குது பாருங்கள், அதில் இருக்கிற தூசியை கூட நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்மளால் க்ளீன் பண்ண முடியுதுன்னு. இப்போ பாருங்கள் இதில் எவ்வளோ தூசி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி இந்த ஸ்பாஞ்சில் வந்து நிறைய அழுக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம நார்மல் வாட்டர், அதாவது சாதாரண தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா முக்கி எடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே தண்ணியில் நல்லா இறங்கி வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மாதிரி அந்த இடுக்கை வந்து நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதில் இருக்கிற எஸ்எஸ் வாட்டர் எல்லாமே அந்த தண்ணியில் வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்த லிக்யூட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வந்து இந்த ஸ்பாஞ்சை வந்து முக்கி எடுத்துட்டு மறுபடியும் நம்ம வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். பாருங்கள் ரொம்ப ஈஸிங்க. இதுக்காக நம்ம வந்து கை வலிக்க க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லை.
இந்த மாதிரி ஜன்னல் கம்பியில் வந்து இடுக்கில் விட்டு இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக அப்படியே இழுத்து விட்டிங்கன்னா அதில் இருக்கிற அழுக்கு தூசி எல்லாமே வந்துருங்க. நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ நான் வந்து அந்த ஜன்னலில் இருக்கிற ஜன்னல் கம்பி ஃபுல்லாகவே நான் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்விடை தொட்டு அடுத்ததாக இந்த ஜன்னலில் வந்து அந்த வெளியே இருக்கிற அந்த விண்டோ டோர் இருக்குது பாருங்கள், அது வந்து இந்த மாதிரி கண்ணாடியாக இருக்கும்போது அதுலேயுமே நிறைய தூசி வந்து படிஞ்சிருக்கும். அதையும் கூட நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்விடில் தொட்டு இந்த மாதிரி அந்த ஸ்க்ரப்பரை வச்சே நம்ம வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அந்த மிரரில் மட்டும் நான் வந்து ஒரு துணியை வச்சு ஃபுல்லாகவே தொடச்சி எடுத்துட்டேன். நீங்கள் ஜன்னல் கம்பியில் வந்து துணியை வச்சு துடைக்கணும்னு அவசியமே இல்லைங்க. ஜன்னல் ஃபுல்லாக நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த ஜன்னலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்கனாலே அந்த ஜன்னல் கம்பியில் இருக்கிற ஈரம் எல்லாமே அந்த காற்றுக்கு வந்து ஃபுல்லாகவே நல்லா ட்ரை ஆகிடும். பாருங்கள், நான் வந்து ஜன்னல் கம்பி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் தொட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போது அந்த தூசி வந்து சுத்தமாக இல்லைங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற ஜன்னல் கம்பியை ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த தண்ணியில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. ஜன்னல் கம்பியில் இருந்த அழுக்கு எல்லாமே இந்த தண்ணியில் வந்து நல்லா இறங்கி வந்திருக்கு. எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் இருக்கிற கிச்சன் ஜன்னலாக இருக்கட்டும் அல்லது ரூமில் இருக்கிற ஜன்னலாக இருக்கட்டும் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். கையே வலிக்காமல் நம்ம வந்து 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.